வணக்கம் ஆனந்தி. மதுரை ஓப்பலாபுரித்துறை பகுதியில் உள்ள பேப்பர் குடோனில் பார்த்தபோது பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனந்தி. மதுரை முனிச்சாலை பகுதியை அடுத்த ஓப்பலாபுரித்துறை வைகாட்டு தென்கரை பகுதியில் பல்வேறு குடியிருப்புகள், இறைச்சி கடைகள், மரக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த பேப்பர் குடோன் ஒன்றில் நின்று கொண்டிருந்த டாடா ஏசி வாகனத்தில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தொடர்ந்து தீயானது டாடா ஏசியிலிருந்து பேப்பர் குடோன் முழுவதும் தற்போது எரிய துவங்கியுள்ளது ஆனந்தி. எதிர்பாராத விதமாக திடீரென அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆளாகினர். தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பயங்கர தீ விபத்து என்பதால் தொடர்ந்து மதுரை மாநகரில் உள்ள மற்ற தீயணைப்பு நிலையத்திற்கும், அதாவது மதுரை அப்பகுதியில் மட்டுமில்லாமல் அனுப்பனடி மற்றும் மீனாட்சி கோவில் பகுதியில் உள்ள தீயணைப்பு வீரர்கள், பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் தற்போது மாவட்ட ஆட்சியர்களிடத்திலிருந்து கூட தீயணைப்பு வண்டிகள் அங்கு சென்று தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விளக்குத்தூன் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பேப்பர் குடோனில் ஏற்றி கொண்டிருந்த டாடா ஏசி வாகனம் தீப்பற்றி இருந்த அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்னால் காலை பொழுது தற்போது பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் தற்போது அங்கு செல்லும் வேளையில் தற்போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. நீங்க தான் தண்ணி இல்லையா பக்கத்துல?